என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் என் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் கீழுள்ள ஆகாயமும், பூமியின் காக்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை வாழ்விலே, இந்நாள் வரை வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் ஆடும் காற்றும் பனி தூறலும், நீனில் வாழ்கின்ற யாவும் ஆடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற நீரினில் வாழ்கின்ற யாவும் நீலத்தில் ஜீவரா ஆசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் நீலத்தில் ஜீவராசியும், பாரில் பறக்கின்ற யாவும் பாரலே உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே அப்பா நீ செய்த நன்மைக்கே அல்லேலூயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோராகும் நீங்கும் வயதால் முதித்தோர்களும் அப்பா, வாழ வயதுள்ளோராகும் நீங்கும் வயதால் முதித்தோர்களும், பால வெட்டம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுமே.
பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே சப்பா, நாள் வரை என் வாழ்விலே ஐயா செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். தேவா என்றும் நான் பாடுவேன். தேவா என்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தனே, என் துணையானி கர்த்தனே, என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தனே, என் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமா நீனார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மாடுமா கலிவர் போலண்டோவின் உலகில் இவர் சிறந்தவர் கர்த்தனே, என் துணையானே நித்தமும் என் நிழலான் கர்த்தனே, என் துணையானே. பாவியே என்னை பல தள்ளினார் ராஜனே கலமாயினார். மண்டு என்னை கண்டது உம்மை போ ஐயா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே, என் துணையானே நீதமும் என் நிழலானே கர்த்தனே, என் துணையானே. சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார் நம்பினோ எதிராக வந்திட்டார். சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார் நம்பினோ எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார் ஐயா உம்மை போல நான் கண்டதில்லை கர்த்தனே, என் துணையானே நீலமும் என் நிழலானே கர்த்தனே, என் துணையானே. ஆயிரம் நாவுகள் தன்னாலு ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தன்னாலு ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனே உமா காலிக்கின்றேனே உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே, என் துணையானே நித்தமும் என் நிழலானே கர்த்தனே, என் துணையானே கர்த்தனே, என் துணையானே நித்தமும் என் நிழலானே கர்த்தனே, என் துணையானே. பாவியன் களை பல தள்ளினார் ஆவியில் விட்டார். பாவியன்களை பல தள்ளினார் ஆவியில் ராஜாவோ அன்பை என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே, என் துணையானே நித்தமும் என் நிழலானே கர்த்தனே, என் துணையானே கர்த்தனே, என் துணையானே நித்தமும் என் நிழலானே கர்த்தனே, என் துணையானே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம்
இயேசுவை நாவா என்றும் பாடு. அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆமென். வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஏமன். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு என் இயேசுவை நாவா என்றும் பாடு. எரிகோ மதிலும், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவின் முன்னே செல்கிறார். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவா என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவா என்றும் பாடு. சீரரின் கால்களை கழுவினவர் செந்நீராயின் உள்ளம் கழுவிடுதே. சீரரின் கால்களை கழுவினவர் செந்நீராயின் உள்ளம் கழுவிடுதே. இவன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி வரை உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரம் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு இறுதி பாடலாக இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனடிகும் அவரே. ஜீவனாலின் ஜனங்களின் தாகம் சுத்த ஜீவனடியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி செய்கிறாரே. மகிமை நிறைவு ரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறைவு ரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்று துதியுடன் அதன் வாசலுள்ள
எங்கள் பாதங்கள் ஆண்டவரே துதியுடனே வாசல் எங்கள் பாதங்கள் கீழே இது மனுஷரின் மத்தியில் தேவானே செய்கிறாரே சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார் சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார் சேர்மிகத்தேன சிவிசேஷனை உயர்த்திடுவோம் உயர்த்திடுவோம் அல்லேலூயா அதனை உமக்கே எங்கள் ஆராத உமக்கே ஆராத உமக்கே ஆராதனை உமக்கே மெல்லோடியாயே சுபரன் மூளை கல்லாகி செய்யோனிலே சுபர மூளை கல்லாகி செய்யோனிலே வாசம் செய்தேன் சிகரமாய் வாஞ்சையோடு நான் நாடிடுவோ வாசம் செய்தேன் சிகரமாய் வாஞ்சையோடு நான் நாடிடுவோ இது மனுஷரின் வார்த்தையில் தேவாதி செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவானிதே மாசம் செய்கிறாரே தெய்வ ஆலயமும் அவரே தூய ஒளி விளக்கம் அவரே சொல்லுமா தேவாலயம் அவரே பரிமகவதனா அவரே தேவனாயக ஜனங்களின் பாகமே சுத்த ஜீவனாதியும் அவரே சுத்தனாயக ஜனங்களின் பாகமே நீரும் அவரே இதோ மனுஷரின் மாத்தே செய்கிறாரே இதோ மனுஷரின் வாசம் செய்கிறாரே நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya உங்க வலக்கரம் தாங்குதையா ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே அறுசுவை அறுசுவை உணவு உண்பது திருப்தி அடைகிறே அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே நான் தினம் துதிக்கின்றே நான் தினம் நினைக்கின்றே நீதானே என் துணையானே உங்க நீழலில் சொல்லுவோமா நீதானப்பா என் துணையானே உங்கள் நீழலில் கூறுவே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளே உன் வலக்கரம் தாங்குதையா மை உறுதியா பற்றிக்கொண்டே உங்க வலக்கரம் தாங்குதையா 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 குனிந்து
தூக்கினீரே, பெரியவராக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா, வராக்கினீரகலதர பரகனதா மது காருண்யதா. குனிந்து தூக்கினீரப்பா, தூக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேனப்பா, எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேளை ஆராதனை கூட ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் எங்களை அழைத்து வந்த தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த முழு ஆராதனையோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இயேசு சுவாமினி என்னை கூப்பிட்டே, ஆதலால் ஓமண்டை வந்து அன்போடல் ஓமை பாடிந்து நீக்கின்றே ஆனி என்னை கூப்பிட்டே, பாவத்தால் உண்டா துன்பமே எல்லாம் உம்மால் தீர நீர் மாறீச்சி, மாசில்லாத இரத்தவேட்டி ஏவேத மாய்னி குற்றம் செய்யது ஆகினோமது நீராடைந்த சாவினாலே நீங்கி போயிற்றாதலாலே ஏழை பாவினால் நீதிமான் ஆனே, எங்கே ஓடுவே பாதகன் ஆனே, தீமாய் எங்கும் என்னை மூடும், ஆதரிக்க யாரால் கூடும், எங்கே ஓடுவே பாதகன் ஆனே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நீ சொன்னீர் இந்த நாளிலாவது
மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனி கொடுக்க மாட்டீர்களா என்று அங்கலாய்த்து கண் கலங்கினீர் ஆண்டவரே. விசேஷ விதமாக உம்மிடத்தில் திரும்பி வந்தால் நீ ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் தருவீர். சாவது உமக்கு பிரியமில்லை சுவாமி. எங்களை உயிர்ப்பிக்கவே இந்த உலகத்தில் வந்தீர். ஒவ்வொரு சபை முழுவதும் உயிர்ப்பியும். பழைய நாட்களை மறந்து புதிய நாட்களுக்குள் பிரவேசிக்க, புதிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் சபை முழுவதுக்கும் அனுக்கிரகம் செய்யும். வரை தடைப்பட்டவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்களை தொடும். உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிலுவை என்பது பற்றி இந்துக்களாய் இருந்து வந்தவர்களுக்கும் கிறிஸ்துவர்களாய் வாழ்நாளெல்லாம் இருக்கிறவர்களுக்கும் ஒரு காரியத்தை கற்று சொல்ல விரும்புகிறார். சிலுவை என்பது ஆதி காலத்தில் கொடூரமான ராஜ துரோகிகள், கள்ளர்கள், துஷ்டர்கள், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வர்களை சிலுவையில் அறைந்து உயர்த்தப்பட்டு எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை கேவலப்படுத்துவார்களாம். அந்த கேவலமான சிலுவையை புனித சிலுவையாய் மாற்ற இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதை புனித சிலுவையாய் மாற்ற இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மரணக்கம் சிலுவை என்பது மரணத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசேஷ விதமாக சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:18 வாசித்து பாரு. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். நீ தேவ பலத்தோடு வாழ்றியா? இல்லை இவ்விதமாக இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு உன்னை அழைக்கப்பட்டிருக்காரு? இல்லை, உன்னை அழைக்கப்பட்டதே உன்னதமான ஒரு பிள்ளையாகும்படி, உன்னதமான ஆசீர்வாத பங்குள்ளவாறு இருக்கும்படி, உன்னதமான ஒரு வலது பார்த்தில் போய் உட்காரும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுக்கவே இந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் உபாகம் 3:5 வாசித்து பாரு. கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு கூர்ந்ததுனால சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற தம்மை ஒப்பு கொடுத்தார். சாபத்துக்கு நாம் ஒவ்வொரு சாபத்தில் அழிந்து நிர்மூலமாகாதபடி அந்த சாபத்தில் நம்மை மீட்டுக்கொள்வதற்காக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறினது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:15, 16, 17 வாசித்து பாரு. அங்கே சொல்லப்படுகிறத பாருங்க. கர்த்தர் பரிசுத்தமாகுதலை சொல்லும் பொழுது சொல்றாரு, கெட்டு போகிறவர்களுக்கு கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையும் மரண வாசனையும் 2 இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள மரண வாசனை இன்னும் இருக்குதா, இல்லை ஜீவ வாசனை இருக்கா? இதை சோதித்து பார்ப்பதான் இந்த 11 தபசு நாட்கள். ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வசனம். பாருங்க, அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்ற காரியம். 2 கொரிந்தியர் 5:21 வாசித்து பார். பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். நம்முடைய பாவத்தை ஒவ்வொருடைய உலகத்தின் பாவத்தையும் தன் தலையில் போட்டுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்க. எல்லாருடைய சாபத்தையும் தன்மேல் போட்டுக்கொண்டார். நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்ற அவர் தரித்திரராய் தொங்கினார்.
இவைகளெல்லாம் நாம் சிந்திப்பதே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஆகையால் இவைகளெல்லாம் மேற்கொள்ள தான் இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார். ஒவ்வொரு மனுஷனுக்காக. அவருக்கு பேர் உலக ரட்சகர். உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கவே இயேசு வந்தார், ஒழிய அழிக்க வரவில்லை. இதை நன்றாய் புரிந்து கொள்ளவும். அழிவுக்கு நேராய் போய் பாதாளத்தில் விழுகிற மனுகுலத்தை மீட்கும் பொருளாய் தம்மையே கொடுத்தார். தம்மையே கொடுத்தார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் சிந்திக்கும் பொழுது உன் உள்ளம் உடையாதா? உன் உள்ளம் உருகாதா? வேதனை மிகுதியினால் உன் கூச்சலிட்டு தேவனை கூப்பிட மாட்டியா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கொடிய சிலுவையை அவர் மனதார ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ரோமர் 8:7 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அதே சமயம் சொல்கிறார், மாம்ச சிந்தை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நீ சிநேகிச்சா உலகம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது? நீ எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிற? நான் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எப்படியெல்லாம் தேவனை பகைமை உண்டாக்கி கொள்ளுகிறோம், அவரை விட்டு வேறு பிரிக்கிறோம். விசேஷ விதமாக அவர் என்ன பாடுபட்டார் என்பதை நாம் சிந்திப்பதே இல்லை. இந்த 40 நாட்களும் நீ மீன் தின்னாமல், கறி தின்னாமல், சோறு தின்னாமல் பட்னியாக இருந்து என்ன சுகம்? கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து கருசனை அக்கறை உளவலாக இருந்து உன்னை சுத்திகரித்துக் கொள்வதே இந்த தபசு நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவை எடுத்து கொண்டு போனார், சுமந்து கொண்டு போனார். கபால ஸ்தலத்துக்கு, கொலைக்களத்துக்கு போகிறார். நாம் ஒவ்வொருவரும் கொலை செய்யப்படுவதற்கு, ஆக்கணைக்குட்படுத்தப்படுவதற்கு பதிலாக இயேசு தன்னை ஆக்கணைக்கு உட்படுத்தி நம்மை சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 10:37-38 வாசித்து பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வாசிங்க, எல்லாருக்கும் காதில் கேட்கட்டும். மத்தேயு 10:37-38 இயேசு சொன்னார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். யார் தான் பாத்திரன்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை, உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. ஒன்று உன் மனைவி சிலுவையாக இருக்கலாம், பாடுபடுத்தலாம். உன்னை ஒரு கணவன் சிலுவையாய் நின்று உன்னை பாடுபடுத்தலாம். உன் பிள்ளைகள் சிலுவையைப் போல உன்னை பாடுபடுத்தலாம். உன் குடும்பத்தார், உன் இனத்தான பந்துகள் உன்னை பாடுபடுத்தலாம். இத்தனை பாடுகளை சுமந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகினால் தான் சொல்கிறாரு, தாயாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டு சன்னியாசம் வந்து கூப்பிட்டாரா? இல்லை. எல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய உலக பாசம், உலக அன்பு உன்னை அழித்து போடும். உங்கள் அப்பன் இந்துவாக இருந்தால் நீ அப்பன் பின்னால் போகணுமா? உன் அம்மா இந்துவாக இருந்தால் அவங்க பின்னால் போகணுமா? இல்லை. ரட்சிக்கப்பட்டக்க நீ வேறு பிரிக்க, மாறுபாடான சந்ததி விட்டு அப்படி வேறு பிரித்து வெளியே கொண்டு வர. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகம் அப்படி தான் போய்கொண்டு இருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் ரட்சிக்கப்படல, அறகுறை தான். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் அறைகிறாய். உன் நிலைமை எங்கே கொண்டு போய்விடும்? சற்று சிந்தித்துப்பா. ஹல்லேலூயா. பாரு, தகப்பனையாவது தாயாவது. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் மகளையாவது மகனையாவது, ஏன் மனைவியாவது சொன்னார்? சொல்லுங்க. அப்படியே உயிரை விட்டுறது தன் குடும்பத்துக்காக மட்டும். அப்போ இயேசு உனக்காக சிலுவையில் தொங்கினாரே, பாடுபட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, உன்னை பாவத்தின் சாபத்திலும் அக்கிரமத்தின் துரோகத்தில் மீறுதல்கள் விடுதலை ஆக்கினாரே, தரித்திரமாய் வாழ்ந்த உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றினாரே, உலகத்தின் பாவம் சாபங்களுக்கு உன்னை விலக்கி நித்திய ஜீவனை அடைய முடியாத ஸ்லாக்கியத்தை உனக்கு கொடுத்தாரே, அதை நினைத்து கொண்டிரு. கொலைசியர் 3 படித்துப்பார். மேலானவங்களையே தேடுங்கள், பூமியில் அடுத்தவைகளை அல்ல, மேலானவங்களே நாடுங்கள்.
இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைய உலகம் மோசமாய் போய்கொண்டு, உக்ரைனுக்கு அமெரிக்காவுக்கு சண்டை நடக்குது. அடுத்த ரஷ்யா உள்ள போந்தா நீங்களும் நானும் சாம்பல் தான். சாம்பல் ஆகட்டும், பரவாயில்ல. ஆனால் எங்கே போவோம் அதை நியமித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் அது ஜீவன் அல்ல, இயேசு தான் ஜீவன். ஹல்லேலூயா. எவ்வளவு இருந்தாலும் நன்றாய் சிந்தித்து பார். இந்த நாடிலாவது இயேசு சொன்னார், மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனிகளை கொடுக்க மாட்டாயோ என்று கேட்கிறார். உண்மையாக இயேசுவை நேசித்தால் இடது பக்கம் வலது பக்கம் சாய மாட்டாய், பின்னிட்டு திரும்ப மாட்டாய். கல்வாரியை நோக்கி நீ கடந்து போவாய். எல்லாம் உனக்கு இருந்தாலும் அதன் மேல் உன் கண் உன் இருதயம் பதியாதபடி கிறிஸ்து மேலே பதியும்படியான ஒரு பாக்கியத்தை இயேசு தருவார். ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்தார். எல்லாம் இருந்தும் பாருங்க, நிறைய சொத்து பத்துகள் இருந்த சவுலை பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 3 கப்பல் ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டான். எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொன்னான். எனக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன், இயேசு தான் எனக்கு ஐஸ்வர்யம் என்று இயேசுவை பின்பற்றினான். அதை நிருபங்களை வாசித்து பாருங்கள். எல்லாமே அவன் இயேசுவின் மேல் வச்சிருந்த பற்றுதலை விளக்கி சொல்வதை புரிந்து கொள்வீர்கள். அதன் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, சபைக்கு வரும், ஃபாஸ்டிங் ப்ரே வர்றதில்லை, மற்ற காரியம் அனாயிட்டிங் ப்ரே வர்றதில்லை. எதுக்காக? நான் போய் சேர்ந்துடுவேன், நீங்கள் போய் சேரணும்னு தான் என்னுடைய ஆசை. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீ அவுட். பிசாசு உன்னை கொக்கி போட்டு தூக்கிட்டு போயிடுவான். இயேசுவையே சோதித்து பார்த்தானே 40 நாளில். இதை சாப்பிடக்கூடாதா கல்லை? அங்கே வந்து குதிச்சு இதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னான். ஆண்ட வேத வசனத்தினால் அவனை வென்றார். நல்லா புரிஞ்சுங்க, வேத வசனம் உனக்குள் இருந்தால்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், நோய் மற்ற பிரச்சனையை ஜெயிக்க முடியும். இந்த வசனம் உனக்குள்ளே இல்லைன்னா அதுக்கு தான் நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். உபதேசம் பண்ணுகிறதுனால நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். தேவனிடத்தை கேளுங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் இயேசு சொன்னார். அனுதினம் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், ஆயத்தப்படுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுங்க, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, உன் பெற்றோர்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. அதற்கு நீ காவலனாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது செய்தால் தன் சிலுவை, உன் சிலுவை, உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை பாரமாக இருக்கலாம், அவைகள் உன் கழுத்தை நெருக்கலாம், பயப்படாதே. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ தரித்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக்கொள் என்று வேதம். புதிய மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பழைய மனுஷனை கூட விளையாண்டுக்கினே, பழைய மனுஷனுடைய சுவாபங்கள், அவனுடைய கோபங்கள், அவன் எரிச்சல், அவனுடைய எல்லா காரியங்களையும் தரித்து கொண்டு இருப்பான். எங்கிருந்து பரலோகம் போவேன்? தனியாக போகணும். போகும்போது தனியாக. நீங்கள்லாம் வந்துடுவீங்களா? நான் போகும்போது ஏதோ ஜெபிப்பீங்க, அவ்வளோதான். இன்னும் இந்த கிழமை அந்த கட்சினா கிடப்பான், நமக்கு வந்து திருந்தலாம் அப்படி தான் நினைப்பீங்களா ஒழிய அவன் சத்தியா எனக்கு என்னன்னு தான் நினைப்பீங்க. ஒரு முதியவர் ஆவிக்குள்ளே இருக்கிறவன் செத்தா சபைக்கும் தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் குடும்பங்களுக்கும் நஷ்டம்தான். ஹல்லேலூயா. எவ்வளோ கற்றுக்க வேண்டியதுக்கு. நீங்கள் அதை பற்றி கவலையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போகலாம் கோயிலுக்கு, மற்ற நாளில் போகக்கூடாது. இது கூட்டு வியாபாரம், அப்படிலாம் நினைக்கவே நினைக்காது. God will punish you seriously. Be careful. Come out from this spot. Hallelujah. அந்த ஸ்பாட்லேருந்து வெளியே வாங்க. சாதாரணமான சிலுவை நினைக்காதீங்க, இந்த பாரமான சிலுவை. உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நீ சுமந்து வருவியானால் பிறகு தேவன் தம்முடைய சிலுவை உன்னை சுமக்க கொடுப்பார். அது மாதிரி ஒரு பெரிய கிருபை வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. இப்பொழுதெல்லாம் நான் கர்த்தருடைய சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 16:24 வாசித்து பாரு. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்.
தன்னைத்தான் வெறுக்கணும். ஹல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பெந்தகோஸ்தே சபையில் வெள்ளை போடுவதான், வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போட்டுன்னு வருவாங்க. பிரைஸ் எல்லாம் ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன், உங்களை யாரையும் குற்றப்படுத்த சொல்லு. அது ஒரு யூனிஃபார்ம். பரிசுத்தவான்கள் யூனிஃபார்ம் என்ன? வெண்முடை உடுத்துவது. இந்த சரீரத்தை விட்டு போன பிறகு தேவ சாயலை பற்றி நாம் வெண்ணுடை உடுத்தி தான் தேவனோடு கூட சஞ்சரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு பிராக்டிஸ் இது தான். எல்லாமே கற்று நமக்கு மாதிரியாகும். அவர் நமக்கு இஸ் எ பேட்டர்ன் அண்ட் ஃபேஷன் ஃபார் எவ்ரி பிலீவர்ஸ். ஹல்லேலூயா. இன்றைய உலகம் ரொம்ப மோசமாக இருக்கு. வரப்போகிறது அழிவு பூமிக்கு. மனம் திரும்பு, உன் ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள். எல்லாம் கேள்விப்படுறீங்க. ரஷ்யா பொறுமையாக இருக்கிறான், அவன் எகர்னா தேர்ட் வேர்ல்டு வார் தான். நாசம், பூமி நாசமாக போகுது. நாம் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம். நம்முடைய ஆத்மா அவரோடு வாழ்ந்தார். அந்த ஆத்மநேசர் வந்து நம்மை அழகாய் கையில் ஏந்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 8:34 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்ற கடவன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு ஜனங்களையும் சீஷர்களையும், அங்கே இருந்த ஜனங்களையும் சீஷர்கள் மட்டுமல்ல, சந்ததியாய் வருகிற ஜனங்களையும் சந்ததி அவர் சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். உன் விருப்பத்துக்கு தான் கொடுக்கிறார் சான்ஸ். விரும்பினால் தன்னைத்தானே முதல்ல வெறுக்கணும். முதல்ல தன்னை வெறுக்கணும். நான் ஒன்றுமில்லை, சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20 சொல்லுது, பவுல் சொல்கிறான், சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்க நானே அல்ல, நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்படணும். இல்லைன்னா அவரை பின்பற்ற முடியாது. சுயம்தான் வெளிப்படுது இப்போ. ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த நாளில் நாம் மனம் திரும்பாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம். ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பி வா. நீ செத்து போகிறது எனக்கு பிடிக்கலையா? நான் சாவாமை உள்ளவர், சாவாமை தருவேன். உனக்கு புதிய இருதயத்தை தருவேன், புதிய ஆவியை தருவேன், வா என்று உன்னை அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வா. யார் சொன்னது? பேதுரு சொல்கிறார். மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் எந்த கல்லூரியில் போய் படித்தான்? அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்த பொழுது அவன் கரடு முரடாய் பேசி ஜனங்களை சீர்திருத்த வச்சு அவளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு ஒப்புரவாக்கினான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வா. இன்னும் அதுக்குள்ளேயே உடனிருந்தீங்கன்னா you must go to hell. If you come out, you must go to heaven. Hallelujah. என்று வேறு பிரித்து காண்பான். உன் வேத புஸ்தகத்தை உன் கையில் கொடுத்துருக்கார். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை வேத வசனமே, தப்பித்து கொள்ள முடியாது யாராக இருந்தாலும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இவ்வளவு காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலாவது மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு வற்புறுத்தி கேட்கிறார். 4வது சொல்லுகிறார் பாருங்கள். 6 சொல்கிறது லூக்கா 9:23 வாசித்த பாரு. இயேசு எல்லாரையும் நோக்கி, சீஷர்கள் ஜனங்களை பார்த்து சொன்னார், இப்போ எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம், ஒரு நாள் இல்லை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அனுதினமோ, till your death, be careful. மரணம் சம்பவிக்கும் வரையிலும் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். பாரம்தான், சிலுவைன்னா பாரம்தான், கஷ்டம்தான், துன்பம்தான், உபத்திரவம் தான், பாடுதான். பயப்படாதே.
இயேசு சொன்னபடி செய். இன்றைக்கு சுமக்க பிரியம் இல்லை, எடுக்க வந்துடுவீங்க. சுமக்க பிரியமே இல்லை. யார் மேலே அந்த சுமையை வைக்கலாம்? எப்படி வாழலாம்? யாரை குற்றப்படுத்தலாம்? யாரை சீதா பேசலாம்? இதுதான் உள்ளத்தில் பிசாசு கூடிக்கொண்டு கிரிகளை நடப்பிக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 40 நாட்களுக்கு மட்டும் இருக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. உன் ஜீவனாடெல்லாம் உபவாசித்து தபசு நாட்களை கொண்டாடுகிற மனுகுலமும் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அறையுண்டேன்னு சொல்லிடுவீங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். கையை அரைஞ்சிருக்க மாட்டேன், காலை அரைஞ்சிருக்க மாட்டேன், மூக்கை அரைஞ்சிருக்க மாட்டேன், கண்ணை அரைஞ்சிருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று அறை விடாமல் அது அப்படியே மேய்ஞ்சின்னு வரும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? கண்டிப்பாக பிசாசு உன்னை மேற்கொள்வோம். பவுல் சொல்கிறார் பாருங்க, சிலுவையில் அறையுண்டேன் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ளே பிழைச்சிருக்க. அந்த அனுபவம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஆமென். சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. செய்தாக மான துயர அங்கே இல்லை. வாரோச்சம் செய்தாக மான துயர அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் பாதம் சேர்வே. பரலோகமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவோம். பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்படாதவர்கள் பாரம்பரிய பின்பற்றுவர்கள் இந்த 40 நாட்களை ஒழுங்காக செய்வாங்க. எல்லா ஆலயங்களுக்கும் போய் சிலுவை பாதம் செய்து
தேவனை பணிந்து கொண்டு வருவார்கள். ஆனால் ஒரு குடிகார மனுஷன் 40 நாள் குடியை விட்டுருவானோ, விட்டுட்டு ஒவ்வொரு சிலுவை அண்டையிலும் போய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அதை போதகர் பார்த்து கொண்டே இருப்பாராம். இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது அது காட்டுகிறது. வந்து மிகாவேல் சமணசு பிசாசு காலில் மிதித்து கொண்டிருக்கிறத பார்த்துவிட்டு திரும்பி அப்படி இப்படி பார்ப்பாராம். பார்த்துட்டு ஒருவேளை இந்த 40 நாள் மட்டும்தான் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஒருவேளை நான் செத்துட்டேன்னா இவன் தயவு வேணுமென்னு பிசாசு தொட்டு, பிசாசு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்ன அற்புதமான சீன் இல்லை? இப்படி தான் இருக்காங்க ஜனங்க. பிசாசையும் தொட்டுக்கிறாங்க, ஆண்டவனையும் தொட்டுக்கிறாங்க. கம் அவுட், அதை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் உன்னை கூவி அழைக்கிறார். இந்த விதமாக நம்ம நடக்கக்கூடாது என்று இதை உதாரணமாய் நாம் வைச்சிருக்கிறோம். அப்போ இந்த 40 நாள் தானே உன் வாழ்க்கை முடிவு பரியந்தம் தபசு நாட்கள் தான். ஏசப்பட்ட பாடுகளை நினைப்பதும் அழுவதும் கண்ணீர் வடிப்பதும் மற்றவர்களுக்காக செபிப்பதும் உன்மேல் விழுந்த கடமை. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு தின்னுபட்டு தூங்கிறதுக்காக நம்மை அழைச்சார். You must shed your tears before the Almighty God. Shed for your brothers and sisters and mothers and fathers. Hallelujah. ஒவ்வொருவருக்காக நீ கண்ணீர் வடிக்க ஒரு பாத்திரமாய் உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையின் உபதேசம் சாதாரண ஒன்றை நினைக்கும், இது கடினமான உபதேசம். பின்பற்றுள்ள பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. லூக்கா 14:25-27 வசனங்களை வாசித்து பார். அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணப்பட்டு போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். என் சிலுவை, யாருடைய சிலுவைப்ப? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். கர்த்தர் சீஷனாக பிறகு சொல்கிறார், நான் உங்களை சீஷன் என்று சொல்ல பிரியமல்ல, சிநேகிதனே என்று சொல்லுகிறேன். வாட் எ கிரேட் ஜாய். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? யாராவது என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பனும் இல்லை, இயேசுதான் நண்பன். இயேசுவை பின்பற்றுவதுதான் எனக்கு சகோதர சகோதரிகள். அவரை நான் வித்தியாசமாய் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. உலகில் வாழும் பெரியோர்கள் தாய் தகப்பனாய் நினைத்து சகோதரர் சகோதரிகளை உடன் பிறந்த சகோதரர்களாய் நினைத்தால் ஒரு பாவமும் பிறக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெண் அழகாய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் பார்த்து மயங்காதீங்க. ஒரு ஆண் அழகாய் பேசினாய் மயங்கிடாதீங்க. எல்லாமே கொடூரமான பாவம் மட்டுமல்ல, கொடூரமான அது உன் கொலையில் கொண்டு போய் விடும், மரணத்தில் கொண்டு போய் தள்ளிட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். பி கேர்ஃபுல். உன் கண்ணுக்கு பார்க்கிறது, உன் இருதயத்துக்கு வாஞ்சிக்கிறது எல்லாம் மாயை. நீயே மாயை என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். என்று இருப்பார் நாளைக்கு இல்லை, மாயை. இயேசுதான் நிரந்தரமாக இருக்கிறது. பரலோகம் நிரந்தரமானது, இந்த பூலோகம் நிரந்தரமற்றது. அதை நினைத்து நாம் இயேசுவை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக தேவலோகத்தில் போய் இனிதாய் தேவ சாயல தேவனோடு வாடும்படியான பாக்கியத்தை நாம் பெறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உபதேசம் நல்லா இருக்குதா? எப்படா பாவி இந்த கடவன் சாவான் இப்படியா திட்டினேக்கிறான் அல்ல, எப்போ பார்த்தாலும் அப்படி நினைக்கிறவங்களும் உண்டு. நீ என்னன்னா நினச்சிக்கணும். என் உபதேசத்தில் கொஞ்சம் கூட குறைய மாட்டேன். யார் சொல்லிக் கொடுப்பா உனக்கு? நான் சொல்லிக் கொடுக்குறேன். யார் சொல்லிக் கொடுப்பா? ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம்னு சொன்ன ஒன்றே விட நித்திய ஜீவன்.
பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். இதற்கு நிகரான ஒரு ஆசீர்வாதம் இந்த பூவுலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். நித்திய ஜீவனை அடையும் பொழுது எல்லா ஆசீர்வாதம் உன்னை தேடி உன் பாதத்தில் வந்துவிடும். ஒரு நாள் நீ தேடி போக வேண்டியதில்லை. ஆசீர்வாதத்தை தான் உன்னை அழைத்திருக்கிறார். சாபத்தை விலகி ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கார். நாம தான் அந்த ஆசீர்வாத சாபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். வேதவசனம் கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதை அனுபவிக்க தெரியணும். மார்க் 10:17-22 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி கேட்டான். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தா அந்த பதிலை அவன் அனுபவிக்க தெரியல. ஹல்லேலூயா. படிமா. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் ஏண்டா சொல்ற? தேவன் ஒருவரே நல்லவர், நல்லவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொன்னார் சொல்லுமா? அவர் நல்லவர் தான். அவர் கெட்டவராக தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்காக, நம்ம கெட்டவர்களாய் வாழுகிற நம்மை நல்லவர்களாக மாற்ற அவர் கெட்டவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். நல்லா சிந்தித்து பாருங்க. கள்ளனை போல, ராஜ துரோகியை போன்று எல்லாராலும் உயர்த்தப்பட்டு அவரை பார்த்து சிரிக்கும், அவரை அவமானப்படுத்த, நிந்தையை அவமானப்படுத்த தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. உன் வாழ்வு துளிர்ப்பதற்காக, நீ பரலோகத்தை சந்தோஷமாய் அனுபவிப்பதற்காக இந்த பூலோகத்தில் இருக்கும்போது தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பார்த்துக்க, நல்ல போதகரேன்னு சொன்னதுக்கு ஒரே அடி. உந்தெல்லாம் வித்துடா, என்ன பண்ணு, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான்? மனம் மடிந்து போனான். ஐயோ, இந்த ஆளை பின்பற்றி போகலானா, இந்த ஆள் எல்லாத்தையும் வித்துட்டேன், எப்படி நான் வித்துட்டு போவேன்? நான் பிச்சைக்காரனாக இருப்பேன்? பைச்சைக்காரன். ஐஸ்வர்யமே அவர் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் அது மாதிரி 100 மடங்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். வேதத்தில் அப்படி சொல்லுது. எதை நீ விட்டு விடுறா அதில் பலன் உனக்கு உண்டு. எதை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறா அதில் பலன் உனக்கு குறையும். இதை நல்லா மனசில் வச்சிங்க. கச்சரிக்காக ஒரு சின்ன காரியத்தை விட்டு பாருங்க. சிகரெட்டுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பேன் நான். என் வாலிப வயசில் படுக்கும்பொழுது தான் அந்த சிகரெட்டை ஆஃப் பண்ணுவேன். அம்மாவுக்கு பகை இல்லை, அம்மா புகைக்கு பகை இல்லைம்மான்னு சொல்லுவேன். கொடூரமாக சிகரெட் படித்தேன். அது ஒரு பிசாசு என்பதை கடைசியிலே உணர்ந்து, அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது சொன்னேன், ஆண்டவரே, நான் இதெல்லாம் விட்டுட்டு பின்னால் வந்தேன், என் லங்ஸ் பாதிக்கப்பட்டு ஒன்று டிபி வரும், க்ஷயரோகம் வரும், இல்லைன்னா மூச்சு இழப்பு, ஆஸ்மா வரும். எப்படி நான் வாடுவேன்? எப்படி உனக்கு எத்தனை நாள் உபவாசம் பண்ணணுமோ தெரியாது. ஆகையினால இதையெல்லாம் சுட்டடித்தான் நான் உண்மை பின்பற்றுவேன்னு சொன்னேன். உடனே இந்த தண்ணியில் இறங்கிறதுக்கு முன்னால், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அவையெல்லாம் சுட்டரிக்கப்பட்ட மூக்குபடியாய் வாயுவாய் புகையாய் போச்சு. அப்புறம் உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்து தங்குச்சு. பிறகு என் உயிரை வெறுத்து, என்னை வெறுத்து இயேசுவுக்கு என்று என் வாழ்க்கையை அர்ப்பணித்து, அவ்வளோதாங்க. இன்றைய நாள் வரைக்கும் இயேசுவை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் போகாமல், பின்னிட்டு திரும்பாமல் அவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரங்கள், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானங்கள், எல்லாவற்றையும் அவர் தாங்கி கொண்டார். பிரைஸ் தி லார்ட். துன்பம் வரும்பொழுது வசனத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மனம் கலங்காதே, துயரப்படாதே. ஐயோ, எனக்கு ஏன் இந்த எண்ணம்? அவருக்கு வந்தது தானே உனக்கு வரும். அதை மேற்கொள்ள தானே அவர் உனக்குள்ளே வந்தார். பயப்படாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்படுவதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஒன்றே ஒன்று எதிர்பார்க்க, நீ பரிசுத்தத்தை கொடுக்கிறார், அந்த பரிசுத்தை பத்திரமா நீ காத்துக்கொண்டு பரிசுத்தரை அடையும் வரையும் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு கொடுக்குற கடமை. ஆமென். யோவான் 12:32 சொன்னார். இயேசு சொன்னார், யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். எவ்வளோ அன்பு உள்ள தெய்வம் பாரு. நான் கொலைக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன், என்னை சிலுவையில் உங்களுக்காக அறைய போகிறாங்க. நான் அதை பார்க்கல.
உங்களை தான் பார்க்குறேன், உங்களையெல்லாம் நான் இழுத்துக்கொள்வேன், உங்களையெல்லாம் நான் இழுத்துக்கொள்வேன், உங்களையெல்லாம் என் பிள்ளைகளாய் மாற்றி விடுவேன் என்று மனதார தன்னை ஒப்பு கொடுத்தார். பெரியமானவர்களே, இதையெல்லாம் சிந்தித்தது உண்டா? சற்று சிந்தித்து பாரு. நீ சுகமாய் வாழ்வதற்காக தான் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். சுகம் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்கிறது தான் சுகம். எல்லாத்தையும் செய்வேன், நான் எல்லாத்தையும் குழப்பிடுவேன், சாணி சட்டி சவுளி சட்டி எல்லா சட்டியும் ஒன்று. யூ நெவர் என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். பி கேர்ஃபுல், கம் அவுட். உன்னுடைய மாறுபாடு சந்ததி விட்டு வெளியே வா. ரட்சிக்கப்படாத உன் சந்ததியோடு நீ உறவாடினா நீ கெட்டு போவ. எதுக்கு ஊர்காலில் உப்பு போடுறாங்க? கெட்டு போகாமல் இருப்பதற்கு. உன் ரட்சிப்பு உன்னை பரிசுத்தமாய் காப்பாற்றுவதற்கு. இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மறுபடி 3வது வசனத்தை படிங்க. செனச்சி பாருங்க. அறையும்படி அவரை என்ன செய்தாங்க? 26 மத்தேயு 26 1-2 வாசித்து பாருங்க. இயேசு எந்த வழியாக போகிறார்? சிலுவை எடுத்துக்கொண்டா, சுமந்து கொண்டா, இப்பொழுது கொலை காலத்துக்கு போகிறார். ஹல்லேலூயா. வசனங்களையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு, வசனங்களையெல்லாம் நீ வசனங்களெல்லாம் முடித்தாதான் நித்திய ஜீவன். வசனத்தை கீழ்ப்படினா ஆக்கு கோபாக்கினை இறையாவ. நல்லா மனசில் வச்சுக்கோ. தம்முடைய சீஷரை நோக்கி 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறியீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். ஹல்லேலூயா. மனதார அந்த சிலுவையை தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து உயிர்த்து பிழைத்தும் இருக்கிறார். நாமும் ஞானஸ்நானம் மூலம் சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்து உயிர்த்து எழுப்பறதுக்கு நாமும் மரித்து அவரோடு கூட உயிர்த்தும் பிழைத்தும் இருக்கிறோம். இந்த 3 காரியம் உன் வாழ்க்கையில் நீ அறிக்கை செய்யணும், நீ உணரணும். அதன்படி நடந்தால் ஒழிய நித்திய ஜீவனை அடைய முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்தேன், மரித்தும் பிழைத்தும் உயிர்த்தும் இருக்கிறேன் ஒரு நம்பிக்கை உனக்கு வந்தால் ஒழிய நீ தேவனுடைய சிநேகிதனாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவரை என்ன செஞ்சாங்க? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? யாருக்காக? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி பாருங்கள். சிலுவை தொங்கிக் கொண்டு இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக உங்களை கொலை செய்வதற்கு பதிலாக, ஆக்கினை உண்மையில் என்மேல் வருவதற்கு பதிலாக இயேசு நமக்காக கொலையாளியாய் கொலை செய்யப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26 39 44 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26 என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கே நான் ஆக கடவுதே என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். பிரியமானவர்களே, உன் சுய சித்தத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் என்று சொல்வது பெருசல்ல. தேவ சித்தத்தை செய்ய தான் உன்னை அழைத்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு மாறாய் ஓடினால், சுய சித்தம் செய்வாயானால் பாதாளக்குழி வாயை திறந்து உன்னை விழுங்கும். பி கேர்ஃபுல். இதிலிருந்து நீ வெளியே வருவதுக்கு தான் இயேசு இத்தனை காரியங்களை சொல்லி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட நீ செத்தவனை போல் இருக்காது. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் கூட சுகபோகம் உலகத்தை விடுறதில்லை, உலகத்தை நிச்சயம் விடுறதில்லை, உலகத்தின் வேஷன விபச்சாரம் மறுமான ஆசை பாசங்களை விடுவதில்லை. அப்பொழுது நீ எப்படி இருக்காய்? உயிரோடு செத்தவனை போல இருக்கிறாய். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். பெரியமா எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஆசையாக தான் இருக்கும், பார்க்குறதெல்லாம் அழகாக தான் இருக்கும். ஆனால் அது வஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது உன் உயிரை குடிக்கும், அதில் நீ தப்பிச்சு கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. கரங்களை தட்டி பாடுங்க. நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிருச அதற்கு சொந்த, நீ உனக்கு சொந்தமல்லவே. பரிபூர்ணம் அடையவில்லை. ஆகினால்தான் பக்தன் இப்படியாய் பாடுவோமா? பிழைக்கினோம் அவர்க்கு பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியனோ அவர்க்கு மாறிப்பாயே. உழைத்து மாறித்து உயிர்த்த நாதரு உயர் பதவியில் மீட்கப்பட்ட பாவிகள் இன்னும் பூரணம் அடையலை. அதற்காக காத்திருக்கணும். நம்மை நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான இந்த உலகம் நம்மை ஒரு நாள் கைவிடும். பரலோகத்தை எட்டி பிடிக்க ஆயத்தப்படுங்கள். ஒரு நாளும் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருப்போம். இன்னும் சில காலங்களில் இந்த உலகம் அழிய போகுது. அதான் வேதம் சொல்லுது, உலகமும் அந்த நிறைவும் அதன் இச்சையும் ஒளிந்து, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உண்டாக்கப் போகிறார். ஹல்லேலூயா. அதில் 1000 வருஷம் நாம் ஆட்சி செய்யும்படி ஆகி நம்மை ஆண்டவர் இந்த
உலகத்தினது சீர்தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எது வேணும்? உலகம் வேண்டுமா? உனக்கு பரலோகம் வேண்டுமா? இயேசு வேணுமா? பிசாசு வேண்டுமா? நீயே தீர்மானித்துக்கொள். சுகவாழ்வு வாழணும்னா பிசாசு வேணும். எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கலாம் நீ. ஆனால் அதன் மேலே உன் இருதயத்தை கண்ணை பொருத்தக்கூடாது. அதனால் பெருமை கொள்ளக்கூடாது. அதனால் நாம் பெரிதானி அனைத்து மற்றவர்கள் ஏளனமாய் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னை அழைத்த இயேசு கிறிஸ்து உண்மையும் உத்தமமாய் இருந்தார். அவர் பின்பற்றுவாயானால் நிச்சயமாய் நித்திய ஜீவனை அடைந்து அவர் இருக்கிறவனமாக நாம் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கிறோம் பாருங்கள். இதிலேயே 44வது வசனத்தை வாசிங்க. உன் மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. 46ஆம் வசனம் சொல்லுது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். நாம் எத்தனை முறை அவரை காட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் கிறிஸ்தவங்களா? இல்லைங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களா? இல்லைங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற தப்பை மறைக்கிறதுக்காக இல்லைங்கன்னு சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, எத்தனை முறை காட்டி கொடுத்துருக்கோம் இயேசுவை. நாம் சுயநலத்துக்காக உன் ரட்சிப்பை விட்டு போடும் பொழுதுலாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். நீ பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகும்போது இயேசுவை காட்டி கொடுக்கிறாய். ஹல்லேலூயா. அவன் 30 வெள்ளி காசுக்காய் காட்டி கொடுத்தான். நீ ஆண்டவரையே விற்று போடுற. ஆண்டவர் ரட்சிப்பை அலட்சியமாய் நினைக்கிறாய். இந்த நாளிலாவது மனதுக்கான கனியை கொடுக்க பிரயாசப்படு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 42ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. யூதாஸ் வந்தான் 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காக. சில சிறு பிள்ளைகளுக்கு காசு திருவிழான்னு கிறிஸ்துவ சமுதாயத்தில் கொண்டாடுவாங்க. அந்த பையில் காசை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியும் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள். நான் கூட அந்த விளையாட்டில் சேர்ந்துருக்கேன். சின்ன வயசில் வாங்கியிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்னடா ஆனது, யூதாஸை காட்டி கொடுத்த நாள் அன்னைக்கு. இப்படி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுவாங்க. காசு இயேசுவை வெறுக்கும், இயேசு காசுவை வெறுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆசை நம்மை விழுங்க பார்க்கும், இயேசு நம்மை அவைகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நாட்கள் செல்லாது. அடிக்கடி கர்த்தரினோடு பேசுகிற வேளையில் ஒரு பக்கம் பிசாசு போராடுவான், மறுபக்கம் கர்த்தர் வரப்போகிற காரியங்களெல்லாம் காட்டிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்லி தான் இன்றைக்கி இந்த சிலுவை குறித்து பேசுகிறார். சிலுவை என்பது பாடுள்ளது, உபத்திரம் உள்ளது. ஆனால் அவைகளை மேற்கொள்ள இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 27 வாசித்து பாருங்கள். பாருங்க, அவரை அலங்கோலப்படுத்துறான். 600 போர் வீரர்கள் என்ன செய்தாங்க? அவரை வாரினால் அடித்து முதுகு உழுந்தது போல பிக்கப்பட்டது என்ற வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நீங்கள் உணர்ந்தா உங்கள் இருதயம் எப்படி துடிக்கும் தெரியுமா? உங்கள் மனம் எப்படி பதறும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை ரட்சித்தார். சும்மா ரட்சித்தில்லை, காசு கொடுத்து ரட்சிக்கலை, இயேசு தன்னையே கொடுத்து ரட்சித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, சற்று உங்கள் ரட்சிப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள். உன்னை பரிசுத்தமாக்கின தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாத, அக்கிரமத்துவக்காரரோடு உழலாத, வெளியே வா என்று சொன்ன பேதுருவை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 27 மத்தேயு 27, 28, 29 வாசித்து பார். அவர் சிவப்பு அங்கியை உடுத்தி முள்முடிகளால் முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து அவர் வலது கையில் கோலை கொடுத்து அவருக்கு முன்பதாக
முழங்கால் படியிட்டு, யூத ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவர் பரியாசம் பண்ணினார். இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் அடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. மீகா 5:1. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொல்கதா என்ற கபால ஸ்தலத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அங்கே 2 கள்ளர்களை வலது பக்கம் இடது பக்கம் மறைகிறார்கள். அவர்கள் செய்த துன்மார்க்கத்துக்கு, ராஜ துரோகத்துக்காக அடிக்கிறார். ஒருவன் அவரை பரிதபிக்கிறான், மற்றொருவன் அவரை கேவலமாய் பேசுகிறான். சிலுவையில் இருந்தபடியே இயேசுவை பார்த்து வலது பரிசல் உள்ள கள்ளன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். இயேசு சொன்ன, நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில் இருப்பான். பரதேசத்துக்கு போய் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. பரதேசம் வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். எத்தனை பேர் போயிருப்பீங்க? எத்தனை பேர் பரலோகத்தை பரதேசம் பார்த்துருப்பீங்க? சொல்லுங்க. அப்படியே குந்தினபடியே உட்காந்துக்கிறீங்களே. ஆவியில் வளர்ச்சி இல்லையே, ஆவியில் பரலோகத்தை எட்டி பிடிக்க மனம் இல்லையே. பரலோகத்துக்குள்ள மாட்டேன் நான் ஆண்டவனை கொண்டு போல. காரணம் என்னன்னா, பிடிவாதம் உட்காந்துருவேன், வரமாட்டேன் நான். அவ்வளோ இயேசு மேல் பற்றுதல் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை இயேசு அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த கடைசி காலம், இனி காலம் கிடையாது, இனி வருஷங்கள் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். எல்லாம் முடிவுக்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து கர்த்தரிடம் திரும்பவும். இங்கே வேதம் சொல்கிறது பாருங்கள், 27, 32, 38 வாசித்து. கள்ளர்களை அடைந்தார்கள். அதில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், மற்றொருவன் நரகத்தில் தள்ளப்பட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் எந்த சைடில் இருக்கணும்னு சற்று சீர்தூக்கி பாருங்கள். வலது பக்கமா அல்லது இடது பக்கமா? மனம் திரும்பணுமா? பாவிகாக இருக்க நம்மை அவர் பார்த்து என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவர் சொல்ல நம்ம காதுகள் கேட்குதா பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு 2 கள்ளர்கள் மத்தியில் அறைந்த பொழுது கடைசியாய் தன் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். என் தேவனே ஏனனை கைவிட்டி தன் ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரே சத்தம், பூமி எங்கும் இருளடைந்தது. ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. தேவகுமார் என்று அப்பொழுதுதான் எல்லாம் அறிந்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மத்திய 27:57 60 வசனத்தை படிப்பேன். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானமாய் இருந்த யோசேப்பு என்ற பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயமையான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையின் மேல் வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே அதை வைத்து வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். அங்கே மகனால் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கல்லறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, இல்லை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? சற்று பாருங்கள். செத்தவங்களை கூட கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? கல்லறை திருநாள் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கேன்? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கல்லறை திருவிழா. செத்தவன் கல்லறை மேலே குடிக்கிறவனுக்கு பிராந்தி பாட்டில் இருக்கும், பிரியாணி தின்றவனுக்கு பிரியாணி இருக்கும். இப்படி பல விதமான லட்டு சாப்பிட்றவன் அப்படி சாப்பிட்ற எல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க? அவனுக்காக போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவன் எங்கேருந்து பரலோகம் போகிறது? உலகத்தில் இருக்கும்போது சுகபோகமாய் வாழ்ந்தவன் எங்கேருந்து பரலோகத்துக்கு போக முடியும்? உலகத்திலே சுகபோகமாய் வாழ்கிறவர்கள்
பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானோட, நமக்கு எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கலாம், அதன் மேலே கண்ணும் நம்ம இருதயமும் பதியக்கூடாது. இன்றைக்கி அந்தரங்க பாவம் செய்கிறவர்கள் எத்தனை பேர், பகிரங்க பாவம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு மனுஷன் வந்தார், அந்த மனுஷன் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அப்போ அவர் யாரோ சொல்லியிருக்காங்க, கோனர்ஸ்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, அவர் ஒன்று மண்ட வாழ்த்தெல்லாம் சொல்லிடுவார், தண்டை வாழ்த்தில் ஓடணும். உடனே வந்தார், குறி கேட்குற மாதிரி. நான் இந்த ஆள் வந்ததை அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு ஒன்றும் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வா, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு. என் பொண்டாட்டி காத்தலிக்கில் ரொம்ப வைராக்கியம் உள்ளவன், நானும் அப்படி தான். எப்படியா வருது, வந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க. இப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்கிறிய தெரில அப்படின்னு ஒன்றுமே பேசலை. யார் பார்த்தா உனக்கு என்ன, இயேசு பார்க்குறாரா உன்னை, உன் குடும்பத்துக்கு விடுதலை. மற்றவங்க பார்க்கறதுக்காக நீ வெட்கப்பட்டினா, நீ பிதாவின் சமூகத்தை போகும்போது இயேசு உன்னை பார்த்து வெட்கப்படுவார். ஹல்லேலூயா. அப்படி வரவே இல்லை பாருங்கள். இன்றைக்கி என்ன மந்திரக்காரர்கிட்ட போகிறோமா, எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுத்தான போய் வச்சுக்க, அது செய்வானா அப்படின்னு. ஏசுநாதர் அப்படியா, வந்தினா விடுதலை, வரா கட்டி இன்னும் பாடுகள் அதிகமாக தலையில் குவியும், அவ்வளோதான். அது நீயே தெரிஞ்சுக்கொள்ள, ஆண்டவர் செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகத்தை பார்த்தீங்கன்னா மந்திரக்காரர்கிட்ட போகிற மாதிரி உடனே வந்ததான் விடுதலை ஆகிடும். இவன் செஞ்சுட்டு வருவான் அக்கிரமம் அநியாயம், இவன் புள்ள செய்வான், இவன் பொண்டாட்டி செய்வான், எல்லாம் செஞ்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம தலையில் போடுறதுக்கு வருவாங்க. அதற்கு இயேசு இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. வந்து அறிக்கை செய்தால் இரக்கம் பெறுவாய். அதுதான் இயேசுநாதருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. சொல்லி அனுப்பிச்சு இன்றைக்கி வரவே இல்லை பாருங்க, வரமாட்டாங்க. எல்லாம் கடையெல்லாம் போச்சான், எல்லாம் லாஸான். இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்கலன்னா இஸ்டின்னு போய்த என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு இஸ்டியில் போயிட்டான், என் பையனை இஸ்டின்னு போயிட்டா. இதுதான் இஸ்டியில் போகிறான். நீ ஒழுங்காக அந்த நாளில் நடத்தினா ஏன் இஸ்டின்னு போகிறான்? என்ன உலகம் தெரியுமா? தன் பிள்ளைகளை பற்றி தாங்களே அறிக்கை செய்து கொள்கிறாங்க. நீ ஒழுங்காக நடத்து, கிறிஸ்துக்குள்ளே நடத்து, சொல்லிக் கொடு, வேதத்தை சபைக்கு ஒழுங்காக கொண்டு போ, வேத வசனத்தை கூர்ந்து கவனிங்க. அப்போ இஷ்டக்கு நம்ம போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே தாங்க எங்கே பார்த்தாலும் கூக்குறல் தாய் தகப்பனுக்கு. ஏன்னா கொடிய காலம் இது, கொடிய காலம். ஜாக்கிரதையாக வளர்த்துங்க உங்கள் பிள்ளைகளை. பேழைக்குள்ளே கொண்டு வாங்க, ஞானஸ்நானம் என்ற பேழைக்குள்ளே கொண்டு வாங்க. அப்பொழுது இயேசு காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. உக்ரைனில் நடக்கிற, அமெரிக்காவில் நடக்கிற யுத்தத்தை பாருங்க. அநியாயம். ரஷ்யாக்காரன் பதுங்கியிருக்கிறான் புலிய போல, அவன் ஏறினான். டோட்டலி வேர்ல்டு வார், தேர்டு வேர்ல்டு வார் வரும். முதல்ல நம்ம தான் சாவோம். நம்ம செத்தா பரவாயில்ல, நம்ம தான், நமக்கு ஆத்மா கர்த்தர்கிட்ட இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சரீரத்தை விட்டு தான் வெளியே வருவோம், ஆனால் நேராக ஆண்டவர் வந்து நம்மளை தூக்கி சுமந்து எடுத்துகிட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். பி கேர்ஃபுல். எச்சரிப்பின் சத்தம். இன்றைக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கும் பெரிய யுத்தம், அழிந்து கொண்டு ஜனங்கள் பணங்களை அடுக்கிறார்கள். ரஷ்யாக்காரன் பூந்தான், கதை முடிஞ்சிச்சு. என்றைக்கு இருந்தாலும் இந்த உலகம் சீக்கிரமாக முடிய போது, நீ முடிவு பெறும் வரைக்கும் நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருந்தால் நித்திய லோகத்திலே நீ போய் சேருவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக சிலுவைத்து கொண்டு போனார். இப்பொழுது நான் கடைசி நாட்கள் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். உங்கள் சிலுவை சுமந்து பலன் அடைந்தால் கர்த்தருடைய சிலுவை சுமக்க கர்த்தர் கொடுப்பார். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் சுமக்கணும். பாடுகள் வரும், உபத்திரம் வரும், தரித்திரம் வரும், கஷ்டங்கள் வரும். நம்மை மிரட்டுவார்கள், நம்மை துஷ்டமாக நினைப்பார்கள், நம்மை வணங்குகிற தேவனை தூஷிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். அவனா அப்படின்வாங்க.
அதுக்காக தான் யாரையும் நான் காசு கேட்குறதே இல்லை. எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்பாங்க ஜெபிச்சுட்டு. நான் சொன்னேன், உன்னை கொடுத்தா போதும் இயேசுவுக்கு, உன் காசு எனக்கு வேணாம், நீ எடுத்துன்னு போடணும். பிரைஸலோ கொடுக்குறவங்க மனதார கர்த்தருக்குன்னு கொடுத்தா பரவாயில்ல. என்ன இது மந்திரமாக பண்ணுறோம்? எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுக்கலாம் எவ்வளோ வேணும்னு கேட்குறதுக்கு. நான் பத்தக்காளியா இல்லை, நான் இதுவா ஜின்னா? இந்த செருப்பு பிஞ்சின ஜின்னு வந்தாலும் சரி, பத்தக்காளி வந்தாலும் சரி, கில்லாடி மாதிரி சொல்லுவேன். வர சொல்லுங்க பார்க்கலாம் என் முன்னால், அதை கேளுங்க, அது சொல்லும். யார் தெய்வம்? இயேசுவா நீயா? இயேசு தாங்க, என்னை அனுப்பிச்சாங்க, நான் வந்தேன். நீ என்னை தோட்டத்தில், நான் போகிறேங்க, போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா. தமாஷா இருக்க எனக்கு சில கேஸ்லாம் வந்தா. இயேசு என்னோட இருக்கிறார். ஆமென். நீ சொல்லுவியா நெஞ்சில் தட்டி, இயேசு என்னோட இருக்கிறார். இருந்தால் ஒழுங்காயிரு, இல்லைன்னா ஓடிப்போடு பேய் பின்னால். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு பேய் பின்னால் போகிறதுக்காக நம்மளை அழைச்சாரு. கிறிஸ்துவை அடைவதற்காக தான் நம்மை அழைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யாதீர்கள், அக்கிரமங்களை செய்யாதீர்கள், ரோகங்களை செய்யாதீர்கள், மற்றவருடைய குறை சொல்ல, மற்றவருடைய குற்றப்படுத்தாதீர்கள். அவரை இவளை எழுத்துன்னு போகிறான், அவனை எழுத்துன்னு போகிறான், இதா பேச்சு. இயேசு கிறிஸ்துவை பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு இருங்க. ஆமென். யாரை பற்றியும் பேசாதீங்க. காரணம் என்னவெனில், கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார், தேவ தூதர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நீ போய் நிற்கும் போது, அந்த நாளில் நீ இப்படியா பேசினியே, என் தாசனை பேசினியே, என் மகளை பேசினியே என்று கேட்டால் நீ பதில் சொல்ல முடியாது. சரி, அப்போனா உன்னை அங்கே தான் போ அப்படின்ட்டுவான். ஒன்றுமே செய்ய முடியாது. எச்சரிக்கையாக இருப்போம். பெரியமானுடைய காலங்கள் குறுகிவிட்டது, நேரம் வந்துடுச்சு. இயேசு வரப்போகிறார். சம்பவங்கள் 24 மத்திய 24 அதிகாரத்தை வீட்டுக்கு போய் முழுக்க முழுக்க படியுங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை இயேசு சொல்லிட்டு போனது நடக்குது. முடிவு வந்துடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இனி கால தாமதம் இல்லை. இயேசு நம்முடைய சபையை பார்த்து சொல்ற, மனம் திரும்புவதற்கு வேணா கனியை கொடுங்கள், நான் உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் தருவேன், எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கும் ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஞானஸ்நானம் எடுக்காத ஞானஸ்நானம் எடுங்க. காரணம் என்னவெனில், அன்று ஜலப்பிரவாகத்தில் தேவன் உலகத்தையே அழிக்கும் பொழுது நோவாவின் குடும்பம் மட்டும் 8 பேர் மட்டும் பேழைக்குள் பிரவேசித்தவர்கள் பிழைத்தார்கள். இன்று கிறிஸ்துவே பேழையாய் வந்திருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு பேழை. ஜலப்பிரவாகம் முன்பு நோவா காலத்தில் வந்தபடி வரப்போகிறது. அவர் வருகைக்கு முன்பதாக அது வரும். டோட்டலாக ஒரு பிராணி இல்லாதபடி கர்த்தர் அடிக்கப் போகிறார். அந்த நிலைமைக்கு போகாதபடி தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கிப்பா. கடைசி நாள், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். சும்மா நாட்கள் இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போவாதீங்க. This is the time to come back to Jesus. Come back to Jesus. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை எட்டி பிடியுங்கள். தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், நீ சாவது எனக்கு பிரியமில்லை, உனக்கு புதிய இருதயத்தை தருவேன், புதிய ஆவியை தருவேன், உன்னை புதிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்வாய். இனி பழைய மனுஷனை களைந்து இருவாய், பழைய மனுஷனை பின்பற்றாதே, புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை பின்பற்று என்று இயேசு சொல்லுகிறார். Accept the salvation before the Almighty God. Hallelujah. எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உலகம் அழியும் காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வானம் பூமி ஒளிந்து போம், அதன் இச்சை அழிந்து போம். நீரோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். உம்மை அடைந்து நான் என்றென்றும் வாழ உம்மோடு பிரியப்படுகிறேன். என்னை ரட்சியும் ஆண்டவரே. அனுதினம் நான் ரட்சிக்கப்பட, என் வாழ்நாளெல்லாம் ரட்சிக்கப்பட, கடைசி மூச்சு வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று கதறி புலம்புங்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சோதனையிலிருந்து ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருப்பாதங்களில் முகக்குப்புற விழுந்து கெஞ்சுகிறேன். என்னை சீர்திருத்தி வாழ வைக்கிற தெய்வம்
முழு சபையும் சீர்திருந்தி வாழும்படி கர்த்தர் அருள் புரிவீராக. ஒவ்வொரு அன்பு விசுவாசிகளையும் ஆண்டவர் சகோதரிகளையும் ஆண்டவரே முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த கிருபையை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நாங்கள் எங்கள் குடும்பங்களும் பிரவேசித்து வரும் கோபத்தை தப்பித்துக் கொள்ள பூர்வ காலத்தில் நடந்தது போல ஆண்டவரே ஜலப்பிரவாகம் வந்து எங்கள் உலகத்தை வாரிக்கொண்டு போகும் பொழுது எங்களையும் வாரிக்கொண்டு போகாதபடி கிறிஸ்துவாகிய பேழைக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.